Let's go. நம்மளுடைய தினசரி நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூட்ரிஷன் இஸ் வைட்டமின்ஸ். அதில் விட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மெயின்டைனிங் போன் ஹெல்த். வைட்டமின் டி என்ன பண்ணுன்னா கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பேட்டோடைய அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் நம்மளுடைய போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் விட்டமின் டி. வைட்டமின் டி நம்ம டயட் மூலியமா இன்டேக் பண்ணாலும் சன்லைட் இருந்தால் தான் உடம்புல அப்சர்வ் ஆகும். ஸோ பால் சார்ந்த பொருட்களில் விட்டமின் டி அதிகமாக இருக்கும். ஃபிஷ் வெரைட்டிஸில் இருக்கும். அதே போல் காட் லிவர் ஆயில் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். மஷ்ரூம், ஸ்வீட் பொட்டேட்டோ, லிவர் இதிலெல்லாம் நமக்கு விட்டமின் டி அதிகமாக இருக்கும். விட்டமின் டி நம்ம உடம்புல எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் டி வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு சன்லைட்டும் வேணும், டயட் சோர்ஸும் வேணும். நம்ம ஸ்கின்னோடைய எபிடர்மிஸில் 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய சன்லைட் பட்டுதுன்னா, அதாவது யூவிபி ரேஸ் நம்ம ஸ்கின்ல பட்டுதுன்னா ப்ரீ விட்டமின் D3 மாறும். இந்த ப்ரீ விட்டமின் D3யும் நம்ம உணவு மூலிமா எடுத்துக்கிட்ட வைட்டமின் டியும் சேர்ந்து ஃபஸ்ட்டு லிவரில் போகும். லிவரில் என்ன நடக்கும்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் விட்டமின் டி 25 ஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் மூலியமா 25 ஹைட்ராக்சி விட்டமின் டியா மாறும். இந்த 25 ஹைட்ராக்சி விட்டமின் டி கிட்னியில் இன் பிரசன்ஸ் ஆஃப் அன் என்சைம் கால்ட் 1 alpha hydroxylase will get converted to 125 ஹைட்ராக்சி விட்டமின் டி. இந்த 125 ஹைட்ராக்சி விட்டமின் டியா இருந்தால் தான் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி. இதுதான் நம்மளுடைய இன்டெஸ்டைனில் கால்சியம் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸோட அப்சார்ப்ஷன் பண்ணி நம்மளுடைய போன் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும். ஸோ விட்டமின் டியை பெஸ்ட் டைம் ஃபார் தி அப்சார்ப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கு நம்ம இந்தியா மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரியில் இருக்கோம், நமக்கு சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது 10லேருந்து 3 PM சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் டி டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் கூட இன்னைக்கு ப்ரிடாமினெண்ட்டாக இருக்குது. விட்டமின் டி டெஃபிஷியண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய எலும்பு சத்து வந்து கஷ்டப்படும். அதாவது நமக்கு சீக்கிரமாக ஃப்ராக்சர்ஸ் ஆகுறது, ஃபீமேல்ஸ்க்கு ஆஸ்டியோபோரோசிஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தலைவன் சப்ளிமெண்ட்டு கான்செப்ட்குள்ளே வரான். நமக்குள்ள இருக்க டெஃபிஷியன்சியை நம்ம ஒரு சப்ளிமெண்ட் மூலியமா சரி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சப்ளிமெண்ட் வேரியஸ் ஃபார்ம்ஸில் வருது. டேப்லெட்டாக வருது, கேப்சூலாக வருது, சாஷெட்ஸாகவும் வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிட்டா நமக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விட்டமின் டி சப்ளிமெண்ட்டை எனி டைம் பகல் பொழுதில் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஃபேட் சால்யூபிள் விட்டமின், இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஸோ மில்க் இல்லை கீயில் எடுத்துக்கணும். ஏன்னா பாலெல்லாம் கொழுப்பு சத்து இருக்கும். ஸோ கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளோடு எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய அப்சார்ப்ஷன் அதிகரிக்கும், நம்மளுடைய எலும்பு சத்தும் பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறது பெருசு இல்லை, அதை கரெக்டாக எடுத்தால் தான் நம்மளுடைய டெஃபிஷியன்சிலேருந்து வெளில வர முடியும். சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகுங்க, கொஞ்சம் சன்லைட்டில் எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம எலும்புக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள்.